வணக்கம். ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு ரூம்ல இருக்கிற எல்லாரோட மரியாதையும் வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கு பேரு தான் மௌன அதிகாரம். வாங்க அந்த ரகசியம் என்னன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்விய நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில பேர் ஒரு ரூமுக்குள்ள வந்த உடனேயே அவங்க வாய் தொறக்கறதுக்கு முன்னாடியே நமக்கு அவங்க மேல ஒரு மரியாதை வரும். அவங்களோட இருப்பு மட்டுமே அந்த இடத்தோட சூழலே மாத்திடும். அது எப்படி நடக்குது? அந்த மேஜிக்க பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். நம்மள யாருமே கண்டுக்கல, நம்ம சொல்றத யாரும் கேட்கலன்னு தோணுச்சுன்னா அது ரொம்பவே வலிக்கிற ஒரு விஷயம். இந்த கதையோட நாயகனுக்கும் இதே மாதிரி ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஆனா அவர் தன்னோட அணுகுமுறையில சில சிம்பிளான மாற்றங்களை செஞ்சப்போ அவரை சுத்தி இருந்தவங்களோட பார்வை மொத்தமா மாறிடுச்சு. இது ஒரு நம்ப முடியாத மாற்றத்துக்கான ஒரு பயணம். அப்போ இந்த மௌன அதிகாரம்னா என்ன? இது அதிகாரத்தையோ இல்ல மிரட்டலையோ பத்தினது கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு மேஜிக் மாதிரி. உண்மையான மரியாதைங்கிறது சத்தமான வார்த்தைகள்ல இருந்து வர்றதில்ல. அது உங்க அமைதியான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான செயல்கள்ல இருந்து தான் வருது. சரி, அந்த மேஜிக்கை எப்படி உருவாக்குறது? அதுக்கு ஒரு 5 பில்லர்ஸ், அதாவது 5 தூண்கள் இருக்கு. இந்த 5 தூண்கள் தான் அந்த மௌன அதிகாரத்தை அடையறதுக்கான வழி. வாங்க ஒன்னொன்னா டீடைலா பார்க்கலாம். சரி, நம்மளோட 2 பில்லர்ஸ். இது நம்மளோட உடல் மொழிய பத்தினது. ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு 100 வார்த்தை பேசும். இதுதான் அந்த மௌன அதிகாரத்தோட முக்கியமான அடித்தளம். இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்னு நம்பிக்கை இல்லாம சோர்வா இருக்கிறத காட்டுது. இன்னொன்னு தன்னம்பிக்கையும் ஒருவித கட்டுப்பாட்டையும் காட்டுது. உண்மை என்னன்னா, உங்க வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க உடம்பு ஒரு கதையை சொல்லிடும். நீங்க நிமிர்ந்து நின்னாலே உங்களை சுத்தி இருக்கிறவங்க மனசுல இவர் யாரும் முக்கியமான ஆள்னு தானா பதிஞ்சிடும். நீங்க எப்படி நகர்றீங்கங்கிற வேகத்தை கொஞ்சம் கவனிங்க. அவசரமா ஓடிட்டே இருந்தா அது நிலைமை என் கையில இல்லைன்னு சொல்ற மாதிரி. ஆனா நிதானமான மெதுவான அசைவுகள் எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிற செய்திய அமைதியா சொல்லும். கண்ட்ரோல்ல இருக்கிறவங்கள தானே இந்த உலகம் மதிக்கும். சிம்பிள். ஓகே, நம்மளோட உடல் மொழியை சரி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப், உங்க கவனத்தோட சக்தியை எப்படி பயன்படுத்துறது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். ஆனா நிறைய பேருக்கு இது தெரியாது. ஐ கான்டாக்ட்ங்கிறது தன்னம்பிக்கையோட அடையாளம். ஆனா முறைச்சு பார்க்கறது அப்படி இல்ல. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன கோடு தான் இருக்கு. இதோ அதுக்கான ஒரு சிம்பிள் டெக்னிக். ஒருத்தர 3 செகண்ட் பாருங்க, 1 செகண்ட் பார்வையை விளக்குங்க, அப்புறம் திரும்ப பாருங்க. இது உங்களை நம்பிக்கையோட இருக்கிற மாதிரி காட்டுமே தவிர மிரட்டுற மாதிரி காட்டாது. இந்த சின்ன டெக்னிக் நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செஞ்சதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். கதை சொல்லி அவரோட பாஸ்கெட்டை இதை பயன்படுத்தினப்போ அவரோட கருத்துக்களுக்கு அதிக மதிப்பு கிடைச்சிச்சு. பாத்தீங்களா, ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு. இப்போ 4வது பில்லர், கவனிக்கிறதோட சக்தி. இந்த கோட் ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. ஒரு கான்வர்சேஷன்ல நாம உண்மையிலேயே அடுத்தவங்க சொல்றத கேட்கிறோமா இல்ல அடுத்து நாம என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோமா? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி ரொம்ப சிம்பிள். நீங்க ஒருத்தரை கவனமா கேட்கும்போது அவங்க தங்களுக்கு மதிப்பு கொடுக்கறத உணர்வாங்க. நீங்க ஒருத்தர் அப்படி உணர வைக்கும்போது அவங்க உங்களுக்கு திரும்ப மதிப்பு கொடுப்பாங்க. மரியாதைங்கிறது நாம கொடுக்கறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, இப்ப நாம கடைசி ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பில்லருக்கு வந்துட்டோம். மௌனம்ங்கிற ஆயுதம். இது ரொம்ப குழப்பமான சூழ்நிலைகளை கூட உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஒரு கருவி. இந்த சீனை உங்க மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆபீஸ் மீட்டிங், ஒரு பெரிய பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்றதுக்காக சத்தமா பேசிட்டு இருக்காங்க. அந்த ரூமே ஒரே சத்தமும் குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்துக்கு நடுவுல ஒருத்தர் மட்டும் அமைதியா இருக்காரு. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அமைதிக்கு பின்னாடி அவர் மெதுவா சொல்றாரு, வேறு வழியை முயற்சிப்போம். அந்த 1 செகண்ட்ல அந்த ரூம்ல இருந்த எல்லாரோட கவனமும் அவர் மேல திரும்புது. இதுதான் அந்த மௌனத்தோட சக்தி. எல்லாரும் சத்தம் போடும்போது நீங்க அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியும்னு ஒரு எண்ணத்தை அது உருவாக்கும். அப்போ நீங்க பேசும்போது உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 5 பில்லர்ஸும் வெளியில இருந்து பார்க்க ஒரு டெக்னிக் மாதிரி தெரியலாம். ஆனா இதோட உண்மையான சக்தி ரொம்ப ஆழமான ஒரு இடத்துல இருந்து வருது. அதுதான் சுயமரியாதை. அந்த கடைசி ரகசியம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பாருங்க, எல்லாத்தையும் எவ்வளோ அழகா சொல்லியிருக்கு. எப்போ நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் இந்த உலகமும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். நாம பார்த்த ஒவ்வொரு பில்லரும் உங்களுக்கு உங்க மேலேயே இருக்கிற மரியாதையோட ஒரு வெளிப்பாடு தான், வேற ஒன்னும் இல்ல. ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு மாஸ்க் போட்டுட்டு நடிக்கிற மாதிரி இல்ல. இது உங்களுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு உண்மையான மாற்றம். அந்த உள் மாற்றம் நடக்கும்போது அதோட சக்தி உண்மையானதா, ரொம்ப நாள் நீடிச்சு நிக்கிறதா இருக்கும். சரி, இப்போ மாற்றம் உங்க கையில தான் இருக்கு. இந்த வாரம் இந்த 5ல எதை நீங்க முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை தேர்ந்தெடுத்து முயற்சி செஞ்சு பாருங்க. அதனால் வர்ற ரிசல்ட்டை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க.